ஹாய் தங்கம், எப்படி இருக்கீங்க? ஃபேஷன் வித் கீர்த்தி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? எனக்கு ஃபேஷன் வித் கீர்த்தி யூடியூப் சேனல் இதே பேருங்க, இதே ஃபோட்டோ தாங்க இருக்கும். எதில் பார்த்தீங்க? ஸோ ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க இல்லையா, ஃபேஷன் வித் கீர்த்தி அதே ஃபோட்டோ தான் யூடியூப்லேயும் இருக்கும், இன்ஸ்டாலேயும் இருக்கும். ஸோ அது நமக்கு அப்படியே வச்சு பழகியாச்சு, அதை நான் மாற்றலை. அது நம்மளோட ட்ரேட்மார்க் வந்து அப்படியே இருக்கும். சரிங்க, எப்படி இருக்கீங்க? நான் ஸ்டாப் கொண்டாட்டமாக ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஏர்லி மார்னிங் ஓடுவோம், திரும்பி வருவோம், திரும்பி ஓடுவோம், திரும்பி வருவோம். ஆனால் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் போடுற ஸ்பான்சர்ஷிப் சாரீஸாக இருந்தாலும், சுடிஸாக இருந்தாலும், ஐயோ தோடாக இருந்தாலும், தோடெல்லாம் வேறு லெவல்ரா, அல்டிமேட் பண்ணுறீங்க. மக்களுக்கு கோடான கோடி நன்றி, தலைவணங்கி நன்றி சொல்கிறது அப்படின்றது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் அதுக்கு மேலே ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் அவ்வளோ நன்றி சொல்லுவோம். ஏன்னா இது வந்து எத்தனையோ விமன் எம்பவர்மெண்ட் உருவான இடமும் சரி, இன்றைக்கி உருவாகி வெளியில் போய் நிறையா சாதிக்கிற பிள்ளைங்க வெறிய லெவலில் சாதிக்கிறாங்க. அதே மாதிரி அதை தான் நான் சொல்கிறேனே, வளர்ந்தவர்கள் அப்படியே வெளியில் போய் உங்களோட ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்போது சொல்வேன், அவங்களோட பிஸ்னஸ்க்கு அவங்கவுங்க தான் ப்ரமோஷன். நம்ம இப்போ நான் ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நான் ப்ரமோட் பண்ணிக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு நாங்கள் புஷ் பண்ணிகிட்டே இருக்கேன். புஷ்ஷிங்னா என்னென்னா, உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கான்டாக்ட்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஒரு மக்கள்கிட்ட உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு உருவாக்குறது தான் நம்மளோட வேலையே. ஸோ அந்த ட்ரஸ்ட்டு வந்துருச்சுன்னா உங்களுக்கு பிராண்டிங். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம சபாக்கு சொல்கிறோம், தி சாய்ராஸ் அப்படி சொல்கிறோம், அது ஒரு பிராண்டிங். அந்த மாதிரி இப்போ அந்த பொண்ணை எங்கே பார்த்தாலுமே பேசுகிறாங்க பாருங்கள். நீங்கள் லைவில் நேற்றே கேட்டாங்க, நாங்கள் உங்களை அங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோம் அப்படி சொல்லும்போது, அதாவது வெட்டாஸும் பிராண்டிங் ஆகிடுறாங்க, ப்ளஸ் அவங்க ப்ராடக்ட் அல்டிமேட்டாக பிராண்டிங் ஆகிடுறாங்க. எந்த நாடுகளுக்கு போனாலும் மக்கள் மறக்காமல் பேசுகிறாங்க அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷம். வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு நிறைய அனுப்புகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டியாக பிஸ்னஸில் பண்ணக்கூடிய லேடிஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் இல்லைங்க, நானும் இதில் வளர்ந்து நீங்களும் இதில் வளர்ந்து ஒன்று கூடி சேர்ந்து உயர்ந்து வளர்ந்து செல்கிறோம். அதிலும் வெற்றி பயணத்தோட வெற்றி நடை போட்டு செல்கிறோம். நம்மளுடன் நிறைய பெண்களையும் கைகோர்த்து கொண்டு செல்கிறோம். அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறது. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீசெல்லர்ஸ்க்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கணும். நான் இது ஒரு பிஸ்னஸ் இதுவாகவே கொடுக்குறேன். ஸோ ரீசெல்லர்ஸ் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணு. எத்தனை பேர் மேம் ஃபார்ம் பண்ணணும்? 2 பேர் பண்ணுங்கள், ஒருத்தவங்களை கூட பண்ணுங்கள். அவங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணுங்கள். அவங்க 10 புடவை கொடுங்க. ஒரு டிசைனுக்கு மல்டிபிள் சேலஞ்சுனா என்னன்னு கேட்குறீங்களா? இதுதான். இப்போ நான் ஒரு மல்டிபிள் சேலஞ்ச் கொடுக்குறேன்னா, ஸோ நான் வச்சிருக்க ஃபோட்டோவே கொடுத்து அவங்கள விற்க சொல்லுங்கள். அந்த மாதிரி ரீசெல்லர்ஸை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரீசெல்லர்ஸ் குரூப் தனி. அப்புறம் வெப்சைட்ஸ் வந்து நாங்கள் சீக்கிரம் லான்ச் பண்ணுறேன். அதில் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அது பெரிய லெவலில் இருக்கும், அது நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்தது ரீசெல்லர்ஸ் முடிச்சாச்சா, வெப்சைட்ஸ் லான்ச் பண்ண போகிறோமா? அதுக்கு அடுத்தது வந்து ஹோல்சேலர்ஸுக்கு எல்லாமே நீங்கள் கொடுக்கும். ஹோல்சேலர்ஸாகவே நீங்கள் மாறணும் அப்படின்னா, நேரடி கொள்முதல்லேருந்து எடுத்து நீங்கள் முதல்ல ஸ்டாண்டர்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹோல்சேலில் கொடுக்க ஆரம்பிக்கணும்னா, அந்த பொண்ணு உங்கள்கிட்ட கேட்கும் போது உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கணும். அப்படி இல்லை, ஒரு புடவை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த புடவையில் 20 பீஸ் கொடுக்க முடியும்னா, அந்த பொண்ணுக்கு நீங்கள் அப்படியே ஃபேஷன் வித் கீர்த்தியில் கனெக்ட் கொடுங்க. அந்த பொண்ணு உயரட்டும் வளரட்டும். மேம் என்னன்னே புரியல, எல்லாருமே உயரணும் வளரணும் தானே இந்த இடத்துல இருக்கும். வளர்ந்தவர்கள் எல்லாமே நம்ம இப்போ ஃபேஷன் வித் கீர்த்திலேருந்து வெளியே போனால் கூட அந்த பிள்ளைங்க உயர்ந்து வளர்ந்து தனக்கு ஒரு ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க. ப்ரமோஷன் எப்படி மேம்? நாங்களே எங்களோட பிராண்டிங்கை பண்ணுறது. ஒருத்தவங்க லைக் பண்ணுவாங்கடா, அது நம்ம லைக்கு. ஃபஸ்ட்டு நம்மளை லைக் பண்ணிக்குவோம், நம்மளை தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். அப்போ அடுத்தது உங்களை நீங்கள் லைக் பண்ணும்போது ஷேர் பண்ணுங்கள். நிறையா ஷேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு இதுவாகும். ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது அதோட டெவலப்மெண்ட் வந்து இதுதாங்க மெயினாக. நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம், ரீசெல்லர்ஸ் குரூப் ஃபார்ம் பண்ணி அதில் நீங்கள் ஒரு பீஸாக அந்த பொண்ணுக்கு 2 பீஸ் விற்றுருங்க. உங்களுக்கு ஒரு 100 ரூபா, அந்த பொண்ணுக்கு ஒரு 100 ரூபா, 2 பேருக்கு 100 ரூபா. அடுத்தது நீங்கள் 500 விற்கும்போது அந்த பொண்ணு 200. இந்த மாதிரி நீங்கள் டெவலப் ஆகி வரும்போது அந்த மாதிரி நம்மளோட ஃபேஷன் வித் கீர்த்தியில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வெளியில் அதான் சொல்ல, 1000க்கும் மேற்பட்ட ரீசெல்லர்ஸ் வெண்டாஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் தெரியாது. அப்படிதான் ஹோல்சேலர்ஸே நம்ம இதில் நிறைய பேர் இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் நம்ம இதில் நிறைய பேர் இருக்காங்க. மேனுஃபேக்சரிங்கில் இப்போ என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க, அவங்களே நிறைய ரீசெல்லர், ஏன் நிறைய பொட்டிக்ஸே நம்ம மேனுஃபேக்சரிங் கிட்ட வாங்குறாங்களே. ஸோ நம்ம இங்கேருந்து மேனுஃபேக்சரிங்கெல்லாம் அப்ராட் ஷிப்மெண்ட் நிறையா கொடுக்குறோம். அப்ராடில் நம்மளோட மேம் இங்கே பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு தாழ்வான கீக்கி மேம், நான் அப்ராட்லேருந்து வரும்போது கண்டிப்பாக பார்ப்பேன். எங்கள் பிஸ்னஸே நாங்கள் அப்ராட்லேருந்து இங்கே வரும்போது நாங்களும் டெவலப் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க ஏராளம். ஸோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்களே. இப்போ நான் என்ன மேம், நான் எப்படி மேம் விற்கிறது? நானும் பிஸ்னஸ் பண்ணணும். ஒன்றுமே இல்லை, ஒரு புடவை எடுத்து பக்கத்து வீட்லேயே உங்களுக்கோ உங்கள் ரிலேஷன்ஸ்க்கோ சொல்லி விற்று பாருங்கள். வாங்கலையா விட்டுடுங்க, தப்பே இல்லை, என்னை தேடி வாங்க, நான் உங்களுக்கு இங்கே இருக்கேன். ஸோ அதனால நீங்கள் மேம் எங்களுக்கு எப்படி மேம் ஹெல்ப் பண்ண முடியும்? எங்களுக்கு இன்னும் நான் கான்டாக்ட்ஸ் தானே கொடுக்க போகிறேன். நீங்கள் அடுத்தடுத்து உங்கள் மேலே நம்பிக்கை ட்ரஸ்ட்டை வர வச்சுக்கணும் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. மேம் நான் பிஸ்னஸ்ன்ற போது பிஸ்னஸை கரெக்டாக பண்ணணும்.
பேச்சில் நிதானம், பொறுமை, தெளிவு இருக்கணும். அதுதான் பிஸ்னஸோட ஸ்பெஷாலிட்டியே. ஒரு அடக்கம் இருக்கணும், தன்மை இருக்கணும். அதெல்லாமே நம்ம எப்போவுமே நீங்கள் வந்து எவ்வளோ தான் கழுவி ஊற்றினாலும் ஐ டோன்ட் கேர் அண்ட் ஐ டோன்ட் பாதர். பிகாஸ் என்னோட ப்ரொஃபஷனில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஒர்க்கை பார்ப்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயம், எந்த ஒரு விமர்சனங்களாக இருந்தாலும், எது திட்டுனா என்ன, திட்டுறது நம்ம அது நம்மளை பார்த்து பயப்படும், இல்லைன்னா அதுக்கு வந்து வளர முடியல, அதுக்கு உயர முடியல, அது நம்மளை திட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கும். வேலை இருக்கவங்க யாரையாவது திட்டுவாங்களா? வேலை இருக்கவங்க யாரையாவது பேசுவாங்களா? வேலை இருக்கவங்க யாரையாவது பார்க்க முடியுமா? வேலை இருக்கவங்க யாரையாவது இப்போ நாங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ தூங்கினோன்னா அடுத்த நான் எந்திரிக்கணும், 1 மணிக்கு எந்திரிக்கணும், நாளைக்கு 2 மணிக்கு எந்திரிக்கணும், நாளைக்கு 3 மணிக்கு எந்திரிக்கணும், அப்படியே பஸ்ஸுக்குன்னு தலை தொங்கிரும். எங்கே காரில் போகும்போது அவ்வளோதான். அடுத்தடுத்த பார்ப்போம். நம்மளோட காம்படிட்டரை பார்க்கறது தப்பே இல்லை. ஆனால் அதோட பெஸ்ட்டாக நம்ம என்ன கொடுக்க முடியும்னு பார்க்கணுமே தவிர்த்து அவங்க வளர்றாங்களேன்னு நினச்சி நம்ம வைத்தறிச்சல் படுறோம். யார் வளர்ந்தாலும் அவர்களுடைய உழைப்பு, அந்த உழைப்பை பார்த்து நம்ம வைத்தறிச்சல் படுத்துறோம். அப்படி நம்ம எப்படி எண்ணங்கள் தான் வாழ்க்கை அப்படின்றது சொல்கிறோம். ஸோ நம்ம ஜெயிக்க முடியலை அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து மற்றவங்கள பேசிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ ஐ டோன்ட் கேர் அண்ட் ஐ டோன்ட் பாதர். அதெல்லாம் நான் சொல்கிறேனே, நீங்களும் ஐ டோன்ட் கேர் அண்ட் ஐ டோன்ட் பாதர் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஸோ ஆனால் நீங்கள் பிஸ்னஸில் பெரிய லெவல், இதுதான் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டோட ஸ்பெஷல் ஸ்பீச்சு. ஃபஸ்ட்டு அதாவது ஒரு சொல்லுவாங்களே சகிப்புத்தன்மை இருக்கணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். அதே மாதிரி யாரையும் நம்பாதீங்க பிஸ்னஸ் பண்ணும்போது. யாரையுமே நம்பாதீங்க. ஓகே, உங்கள் கை உங்களுக்கு துணை, அவ்வளோதான். நாளைக்கு இன்றைக்கி பேசணும், உங்களை புகழ்ந்தவங்க நாளைக்கு உங்களை கேவலமாக பேசுவாங்க. அதனால் நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க. புகழ்கிறாங்கன்னு நினச்சி எக்காரணத்தை கூட இறங்கியும் போயிடாதீங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரீசெல்லிங், அப்புறம் ஸ்டாக் எடுக்கிறீங்க, ஒவ்வொரு பீஸாக எடுக்கிறீங்க, இப்போ ஸ்டாக்கை நிறையா கொடுக்குறீங்க, மல்டிப்பிளில் கொடுக்குறீங்க. அப்புறம் ரீசெல்லர்ஸை அப்படியே பிஸியாக வச்சுக்கணும். அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு நீங்கள் மோட்டிவேஷனல் பண்ணணும். அவங்க குரூப்பில் நீங்கள் வச்சு அவங்கள என்கரேஜ் பண்ணணும். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்னா நீங்கள் இல்லைடா, உங்களை நம்பி வர பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணாலே நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் நாங்கள் பண்ணுறது ஃபேஷன் வித் கீர்த்தி. அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இன்னைக்கு உயர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஏராளம். ஸோ நன்றி சொல்வோம் மக்களுக்கு. தலை வணங்கி என்றும் இன்றும் என்றென்றும் உங்களுடன் நான் உங்கள் கீர்த்தி. ஸோ இது ஃபேஷன் வித் கீர்த்தியோட கெத்து அம்புட்டும் நம்மளோட ஸ்பெஷல் சொத்து நம்ம வெண்டார் தான். வெண்டார்ஸ் கிட்ட புது நம்ம பார்த்துருக்கீங்களா? ஏன் டெஸ்ட் பண்ணி வாங்குறீங்க? புது கலெக்ஷன்ஸ், புது டிசைன்ஸ், புது வரவுகள் ஏராளமாக கொடுத்துட்ருக்கீங்க. அப்புறம் என்ன தங்கமே, கவலைப்படாமல் வெற்றி நடை போடுங்க. இப்போ நேற்று பண்ண ப்ரோக்ராம் பண்ணி முடித்தவங்கலாம் ஒவ்வொரு ஊர்லேயும் முடிச்சுட்டு வரோம்ல, அந்த ஊர் பிள்ளைங்களாம் மல்டிபிள் எடுத்துக்கிட்டுமா, இது பண்ணட்டுமா, அது பண்ணட்டுமா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்டைல் வச்சுருக்கீங்களா. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவல். இந்த 2 minutes 1 minutes யாருக்கு கொடுக்குறீங்கன்னா ஸ்டாக்கே எடுக்க முடியல. ஆனால் நான் லைவில் நிறையா விற்கிறேன். இந்த 2 minutesலேயே நிறையா விற்றுக்கிறேன், 1 minuteலேயே நிறையா விற்றுக்கோங்க, நல்லா இருங்க. அம்புட்டு தான். நீங்கள் நல்லா இருக்கணும்னு தானே நான் இத்தனை சாய்ஸ் கொடுக்குறேன். ஸ்பெஷலாக கெத்து பண்ணுங்கள். லவ் யூ.